ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் தாடிக்கொம்புலேருந்து எடைக்கோட்டை போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு 6 ஏக்கர் 30 சென்ட்டு விலைக்கு வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உடனே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். நம்ம இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதே வகையில் பெட்ரோல் பங்க்கு இருக்குது, ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு. 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. அருகாமையில் பாருங்கள் சப்போட்டா தோப்பு, தென்னந்தோப்பு, கிராமங்கள்லாம் ஊரெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. பாதுகாப்போட இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மெயின் ரோட்டில் ஏக்கரு 1 சி 1.5 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு. ஃப்ளாட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 700-800 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. பாருங்கள் அருகாமையிலே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த ஒட்டி அட்ஜாயிண்டில் குளம் இருக்குங்க, நீர்பிடிப்பு பகுதி. இந்த குளம் மட்டுமே 20 ஏக்கர் வருங்க. நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இடத்த பாருங்கள், இதுதான் வடக்கு பவுண்ட்ரி. அந்த தென்னைமரம் கம்பி வேலி தான். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். திண்டுக்கல்லேருந்து பஸ் வசதி இருக்குது. தாடிக்கொம்புலேருந்து எடைக்கோட்டை போகிற மெயின் ரோடு அப்படியே வருங்க. 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பு. மண்ணை பாருங்கள் எவ்வளோ செக்கச்சவேர்னு இருக்குன்னு. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட நமக்கு 5 HP இலவச மின்சாரம் இருக்குது. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது சேரல்லி தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் 1 by 1. நல்லா பியூர் செம்மண்ணுங்க. கிணறு பாருங்கள், கிணறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்குறவங்களுக்கும் ஒரு செலவுமே இல்லைங்க. சுற்றி வர ஃபென்சிங் பண்ணுற செலவு மட்டும்தான். எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக பராமரிப்போடு நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து கரூர் வேடசந்தூர் வழி நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஆல்ரெடி மதியம் சொன்ன மாதிரி திண்டுக்கல்லேருந்து நம்ம பஸ்ஸில் வந்துடலாம். பஸ்ஸில் வந்து இறங்கி அழகாக பொடிநடையாக நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அருகாமையில் லேஅவுட்டெல்லாம் போட்டு 700, 800, 900 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு போட்டு விற்றுட்டாங்க. பூராமே சேல்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா வீட்டு மனை பிரித்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500, 600 வச்சாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு அழகான இடம். அதே வகையில் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடங்க. ஒரு கல் கூட பார்க்க முடியாது, ஏன்னா பியூர் செம்மண்ணுங்க. சேம்பர் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடங்க. கம்பெனி எல்லாம் வைக்கிறதுக்கு இது சூப்பரான இடம். ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேம்பர் ஓடிட்டு இருக்கிறதுனால 24 hours சர்வீஸும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குளமும் இருக்குது, நீர்பிடிப்பு பகுதி. அதனால் நம்ம வந்து ஒரு மழை பெஞ்சு தண்ணி குளத்தில் நின்னாவே போதும், நமக்கு கிணத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக ஏறிடும், ஊறிடும். ஃபுல்லாக பாருங்கள் செம்மண் ஒரு அழகான பூமிங்க. ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமி. நல்ல ஒரு ஃபார்மர்ஸ் மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு வீட்டை போட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடங்க. ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா
கிராமங்களில் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வாங்குறவங்க பார்த்திங்கன்னா சுற்றி வர ஃபென்சிங் பண்ணுற செலவு மட்டும்தான். அதே வகையில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான வேலையாட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைப்பாங்க. இந்த இடத்துல தற்போதைக்கு பார்த்திங்கன்னா கடலை பயிர் செஞ்சு எடுத்துருக்காங்க. கட் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா 900 to 1000 அடி வருங்க. நல்ல ரோடு பேஸோடு இருக்குது இந்த இடம். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு பண தேவைக்கு பிரித்து விற்கணும்னாலும் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் பிரித்து விற்கணும்னாலும் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கலாம். ஏன்னா ரோடு பேஸு ஃபுல்லாக இருக்கிறனால பிரித்து கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இதிலேருந்து அப்படியே நம்ம ரோடு பேஸ் தான். அந்த வீட்டை சுற்றி அப்படியே போயிடும். அந்த வீட்டை சுற்றி அப்படியே இந்த ஃபென்சிங்கை ஒட்டி வருங்க. நமக்கு ரோடு பேஸு 1000 அடி வருங்க. 900 to 1000 அடி வரும். பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எங்களே மோட்டிவேஷன் பண்ணோம். புது இடமா நாங்கள் அடுத்தடுத்து எங்களோட சேனலில் அப்லோடு பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 35 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. நேராக வாங்க, இடத்த பாருங்கள். பிடிச்சன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசலாம். இதில் இந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். மொத்தம் 6 ஏக்கர் 30 சென்ட்டு ஒரு அழகான செம்மண் நிலங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமி. 1 ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா 35 லட்சம் தான். ஏன்னா மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடி 1.5 கோடி அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 700 800 900 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. அந்த விலையோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைந்த விலையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கரின் விலை 35 லட்சம் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக எங்களோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து இவ்வளோ நேரம் நம்மளோட சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.